என்ன சொல்றேன், நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அ கெ கெ இந்த மாநாடு வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதான்னு கேட்குறீங்க. மாநாடு இது வெறும் அணில் வெற்றி குஞ்சுகள பெறுமா வச்சுக்கிட்டும், பெறாதான்னு கேட்கல. ரசிகர் மன்றத்த ரசிகர்கள மட்டும் வச்சுக்கிட்டு நாம வந்து இந்த தேர்தல சந்திக்க முடியுமான்னா முடியாது. அந்த அணில் குஞ்சுகள பார்த்து தான் நான் பயப்படுறீங்க கேட்கிறேன், நீங்க. நீங்க அடுத்து எம்ஜிஆர், விஜய்ன்னு சொல்றீங்கல்ல. ய அஜ் அ விஜய் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட படத்துல வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யற விஷயமாகவும், நல்ல நலத்திட்டங்கள கொண்டு வரவே படங்கள் இருந்துச்சு. விஜய் அவர்கள் படம் எடுக்கிறதுல அப்படித்தான் இருக்கு. அது அவரு நான் படத்துல செஞ்சாரு நீங்க சார். இவரு உண்மையா செய்றாரு என்ன விஜய். செஞ்சாரு? என்ன உண்மையா? செய்யல அவரு? உண்மையா எங்க செஞ்சாருன்னு உண்மையா சொல்லுங்க. விஜய் எங்க மக்கள் செஞ்சாரு? இயக்கம் என்ன நல்லது செய்யல? ஓ! இலவச மக்கள் சாப்பாடு குடுக்கறதா இருக்கட்டும், மருத்துவ முகாம்கள் நடத்துறதா இருக்கட்டும், மழை சரி, வெள்ளங்கள்னா இருக்கிறதா இருக்கட்டும், சரி. எல்லாத்துக்குமே தொடர்ந்து பல வருஷமா களத்துல மக்கள் ம். இயக்கமா இருந்தா இப்ப கட்சியா மாறி இருக்காரு. ஒரு சும்மா நிமிஷம், ஒண்ணும் ஒரு வந்துரல நிமிஷம். அவரு. மக்கள் இயக்கமா இருந்து நலத்திட்ட உதவிகள் செய்ற சாப்பாடு யார் வேணாலும் குடுத்துரலாம். நலத்திட்ட நீங்க சொல்றது நீங்க ஒரு குடுக்குறீங்களா? நிமிஷம். அதைத்தான் சொல்றேன். நாங்க குடுத்துட்டு எத்தன தான் பேருக்கு இருக்கிறோம். குடுக்குறீங்க ஒரு நாளைக்கு? அதத்தான் சொல்றேன். எங்களுக்கு வாரம் எங்களுக்கு எங்க சமுதாயத்த எங்க பகுதியில இருக்கிற ஏழை ஆ, எளிய அப்ப மக்களுக்கு கூட எல்லாத்துக்கும் பாத்தீங்களா, குடுத்துட்டு உங்க இருக்கிறோம். ஏங்க சமுதாயத்துக்குன்னு ஏழை சொல்றீங்க. எளிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் தான். எங்க சமுதாயத்தில கஷ்டப்படுறவன் இருக்கிறான். அவனுங்களுக்கு அவரு நான் குடுத்துட்டு தான் சமுதாயமே இருக்கோம். பார்க்கல. யாரு கஷ்டப்பட்டாலும் குடுக்குறேன்றாரு. நீங்க உங்க சமுதாயத்துல இங்க பாருங்க, கஷ்டப்படுறவன்றீங்க. மக்கள் இயக்கம் சார்பா குடுக்குறாங்களோ ஒழிய, விஜய் அவர்கள் தன்னோட சொந்த காசு எடுத்து குடுக்குறாரா? கிடையாது.